ஆகஸ்ட் 31 இந்த தேதியை யார் மறக்கிறாங்களோ இல்லையோ நம்ம தல அஜித் ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம அஜித் நடித்த மங்காத்தா அப்படிங்கிற ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் ரிலீஸ் ஆன தேதி தான் இந்த ஆகஸ்ட் 31 அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அசல் ஏகன்னு தோல்வி படம் கொடுத்துட்டு இருக்கும்போதும் அதே சமயத்தில் இந்த பாச தலைவனுக்கு பாராட்டு விழா பஞ்சாயத்தில் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினதாகட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அவர் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்ற வேணானும் கலைச்சு விட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது மங்காத்தா ரிலீஸ் ஆக போது என்ன ஆக போகுதோ, அந்த படம் ஓடுமா ஓடாதா, ஓப்பனிங்கே இருக்குமா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி அந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங்கை உண்டாக்கிய படம் தான் மங்காத்தா அப்படிங்கிற பேரை வாங்கிச்சு. அந்த வருடத்தில் மட்டும் கிடையாது, அதற்கு முந்தைய சில வருடங்களிலேயே மங்காத்தாவுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஓப்பனிங் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஆகஸ்ட் 31 கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பிறந்தநாளும் கூட. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு டீம் ரொம்ப உற்சாகம் இருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, அஜித்தோட 50 படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற பல சுவாரஸ்யங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இதை நினைவுபடுத்தும் விதமாக நம்ம வெங்கட் பிரபுகள் கோட் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இன்னைக்கு மங்காத்தா டே, என்னுடைய கோட் படமும் பார்த்தீங்கன்னா 31 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வருது. ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது அடுத்த வாரம் தான். ஸோ செப்டம்பர் 5 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். சரியாக ஒரு வாரம் கழிச்சு, இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது, ஒரு வாரம் கூட கிடையாது. கண்டிப்பாக மங்காத்தா எப்படி எல்லா ரசிகர்களையும் திருப்தி பண்ணிச்சோ அதை விட அதிகமாகவே இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படம் திருப்திப்படுத்தும். நாங்கள் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. நாமளும் பொறுத்திருந்து பரப்போம். வெங்கட் பிரபுவோட கேரியர்லேயே மங்காத்தாவை தாண்டிய ஒரு வெற்றி படமாக இந்த கோட் என்கிற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்க போகுதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் பிடித்த படம் என்ன, குறிப்பாக மங்காத்தா, மாநாடு, இந்த வரிசையில் கோட் படம் நிலைக்குமா நிற்குமா அப்படிங்கிற உங்கள் எதிர்பார்ப்பு என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.